ஸ்கூல் ஹாலிடே விட்டால் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எனக்கு தாங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கி எழலாம், பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக பண்ணலாம், லன்ச் லேட்டாக பண்ணலாம், பொறுமையாக வேலையெல்லாம் செய்யலாம். அது மாதிரி சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட ஸ்கூல் ஹாலிடே விட்டால் இவ்வளோ சந்தோஷமாக மாட்டேன். பட் இப்போலாம் வந்து அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ஹோம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்கலாம் 1 வீக்கு. அது மாதிரி என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டெய்லி எதை பார்க்குறாளோ இல்லை என்ன சமைச்சு வச்சுருக்கோன்றதை பார்ப்பாங்க. அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஹாலிடே விட்டால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பசங்க வந்து ஸ்கூல் போகும்போது ஆன் டைம் எல்லாமே சாப்பிட்ருவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம். வீட்டில் இருந்தாங்கன்னா லேட்டாக எடுத்தனால எல்லாமே மிஸ் மேட்சிங்காக போயிட்டுருக்கோம் டைமிங்லாம். அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏதோ ஸ்கூலில் வரைய கொடுத்துருந்தாங்களாம். அது மம்மிக்காக ஏதோ ஐஸ்கிரீம் ஃப்ளவர்லாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க தம்பி. ஸ்கூல் போகாத சமயத்தில் தான் எங்கள் வீட்டில் ஆள் இருக்காங்கன்றதே தெரிய வரும். ஏன்னா டிவிக்காக சண்டை, சம்டைம்ஸ் வந்து ஃபோனுக்காக சண்டை, அது மாதிரி சண்டை போட்டுட்ருப்பாங்க 2 பேரும். மற்றபடி ஆளுங்க இருக்கிறதே தெரியாது. எப்போவுமே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஈவினிங் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ஹாலிடே இல்லை, அதனால் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக டிவி பார்த்துட்டு அதே மாதிரி ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணோம்.